அன்பான டாக்டர் சோழா டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் செய்தித்தாள்களிலே, தொலைக்காட்சிகளிலே, காணொளிகளிலே இந்த போக்குவரத்து துறை ஊழியர்கள் செய்கின்ற, அதிலும் குறிப்பாக கண்டக்டர், டிரைவர்கள் செய்கின்ற சில அக்கிரமங்களை பொதுமக்கள் கண்டித்து, அதன் வழியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செய்திகளில் நாம் பார்க்கிறோம். வயதானவர்களை வழியிலே இறக்கி விடுவது, வியாபாரம் செய்பவர்களை ஏசி வழி அனுப்புவது, இப்படி பெண்களை பார்த்தால் இது என்ன டிக்கெட்டா வாங்க போகுதுன்னு சொல்லி தள்ளி போய் நிறுத்துவது, ஓட சொல்லுவது, இப்படியெல்லாம் நடப்பதாக நாம் செய்தி அறிகிறோம். சில ஊர்களிலே. இங்கே சிதம்பரத்தில் இது மாதிரியான ஒரு அனுபவத்தை நானே கண்டேன். அதை உங்களோடு பகிர்ந்தால் மிகவும் நல்லது என்றே இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த விஷயத்துல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு டைம் கீப்பர், கண்டக்டரை உங்களுக்கு இப்போ இந்த காணொளி வாயிலாக அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். கடந்த 27 அதாவது முந்தா நாள் 27/1/25ல நான் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் புதுக்கோட்டை அவர்கள் ஒரு விசேஷத்துக்காக, ஒரு காரியத்துக்காக அழைத்ததின் பேரில் போய்விட்டு, அங்கிருந்து காலை கிளம்பி 7:40க்கு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். எந்தவித டவுன் பஸ்ஸும் இல்ல. அப்போ ஒரு பஸ்ஸு ஈசிஆர் சென்னை அப்படின்னு போட்டு 7:40க்கு வரும்பொழுது வழி புவனகிரி, பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரன்னு போட்டு வருது. ஆஹா! நல்ல பஸ்ஸே ஒண்ணு கிடைச்சிருச்சு, சீக்கிரம் போலாம் அப்படின்ட்டு ஏறிட்டேன். ஏறி உட்கார்ந்த பின்னாடி அந்த கண்டக்டரு எங்க போறீங்கன்றாரு. பரங்கிப்பேட்டுன்னு. பரங்கிப்பேட்டை போகாதுன்றாரு. ஏங்க இப்ப மேல போர்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த டிஜிட்டல் இது. நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னேன். இல்ல, இல்ல அது போகாது என்ன. அதுக்குள்ள கண்டக்டர் அவர கேட்கிறாரு, ஏன் அந்த போர்ட மாத்தலையான்னு அவங்கக்குள்ள பேசிக்கிறாங்க. ஓஹோ! ஏதோ இவங்க தவறு பண்ணதுனால நாமளும் தெரியாம ஏறிப்புட்டோம் அப்படின்னவும், சரிங்க போகலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போர்டுல அப்படி இருந்தது. அ வந்து நான் அடுத்த ஸ்டாப்பிங்ல தெற்கு வீதி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிறேன்னு. டிக்கெட் போட்டுக்கணும் நீனு. ஏன்யா நீங்களே போர்ட தப்பா போட்டுட்டு, கடமையில தப்பி, நான் அத பார்த்துட்டு ஏறுனேன். இந்த லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி இடையில இறங்க முடியும்? அதுக்குள்ள டிரைவர் சொல்றாரு, அவர இறக்கி விடுன்னு. அதுக்குள்ள எஸ்பி கோயில் தெருவுல பாதிக்கு வந்துருச்சு 1 கிலோமீட்டர் தள்ளி. இல்ல, இல்ல நீனு இது டிக்கெட் போட்டுக்க அப்படின்றாரு. போடு தப்பு ஒண்ணும் இல்ல. நான் தெற்கு வீதியில இறங்கிக்கிறேன்னவும், உடனே ரூ. 10 டிக்கெட் போட்டு குடுக்குறாரு. நான் அதையும் வாங்கிட்டேன். நீங்க இந்த ஷோவுல நீங்க அந்த டிக்கெட்டையும் பார்க்கலாம். அதன்படி நான் அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு குளிர்ல, எனக்கு வயசு 75 இறங்கிட்டேன். இறங்குன பின்னாடி, அதன் பிறகு சிடிபி என்ற பஸ்ஸு பரங்கிப்பேட்டைக்கு வழக்கம் போல் வந்தது. அதில ரூ. 18 குடுத்து நான் வந்துட்டேன். ஏதோ எப்படியோ காசு இருந்தது வந்துட்டேன். இவரு என்ன சொல்ல வரேன்னா, அவரு தவறால நான் ஏறிட்டேன். லக்கேஜோட ஒரு வயசானவன்னு கூட பார்க்காம வழியில இறங்க சொல்றாரு. மீறி போனா டிக்கெட் போட சொல்றாரு. அந்த பேர மாத்தாதது யாருனுடைய தப்பு அது? அந்த கடமையில தவறி பண்ணிட்டு, அந்த தவறுனால நாம ஏறிட்டு, வழியில இறக்கி விட்டா என்ன அர்த்தம் அது? சரி டிக்கெட்ட போட்டுக்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக டிக்கெட் போடுறாரு. அடுத்த ஸ்டாப்பிங்லயே நான் இறங்குறேன்னு சொல்லிட்டேன். அ எனக்கு டிக்கெட் போட்டுட்டு, அ சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், இந்த பஸ்ஸுக்காக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பரங்கிப்பேட்டை மக்கள கூட்டி, ஒரு விழாவே நடத்தினதா கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நான் கலந்துக்கல. அப்படிப்பட்ட ஒரு பஸ்ஸ கொஞ்ச நாளைக்கு ஓட்டிட்டு இந்த டைமுக்கு, இப்ப அவர் அனுமதி இல்லாமலே நீங்க நிறுத்தியிருக்கீங்க. அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. அவரு அப்படின்னு நக்கலா வேற அந்த கண்டக்டர் சொன்னாரு. அதுக்குள்ள பஸ்ஸு தெற்கு வீதி வந்துருச்சு. நானும் இறங்கிட்டேன்னு வைங்க. ஆக மொத்தத்துல நான் என்ன தப்பு செஞ்சேன்? இதுக்காக ரூ. 10 டிக்கெட் போடுறாரு. எனக்கு ரூ. 10 பெருசு இல்ல. ஒரு சாதாரண மனுஷன் ரூ. 20 வரான்.
போர்டுல இருக்குன்னு ஏறிடுறான். ரூ. 20 வச்சுக்கிட்டு பரங்கிப்பேட்டை போலான்னு. ரூ. 10 இவரு வாங்கிட்டா ரூ. 10 வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல வேளை கொஞ்சம் காசு இருந்துடுச்சு. இல்லன்னா வெறும் ஜிபேய வச்சுக்கிட்டு போ முடியுமா? பரங்கிப்பேட்டைக்கு ரூ. 10 வச்சு ரூ. 10 போட முடியுமா? எங்க ஏடிஎம் கார்டு இருந்தா ஏதாவது எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடத்த அந்த கண்டக்டர் ஏற்படுத்தினாரு. அந்த டிரைவரும் தான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்கள ஏமாத்தி, அவரு ஆரம்பிச்சு வச்சத எம்.ஆர்.கே ஏமாத்திட்டாங்க. பரங்கிப்பேட்ட மக்கள ஏமாத்திட்டு இறங்குன்ட்டாங்க. அடுத்து சிடிபில வர்றவங்கள கேட்கும்பொழுது, "இவனுவெல்லாம் இந்த சிடிபிக்கு காசு வாங்கிட்டு இப்படி பண்றானுவ. இது மந்திரிக்கு தெரியாது. இவனுவ பண்ற அநியாயம் தான். பல நேரம் நான் வந்திருக்கேன் டெய்லி. இப்ப கொஞ்ச நாளா அது போகாதுன்னு சொல்லி என்னைய இறக்கி விட்டாங்க. நான் இறங்கிட்டேன். லக்கேஜ் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் அப்படி இறங்கிட்டேன். ஆனா இவங்க ஒரு பித்தலாட்டம் இத பண்றாங்க. இது உலகுக்கு தெரிஞ்சு பரங்கிப்பேட்டைக்கு இது அவசியமான பஸ். ஏன்னா, பரங்கிப்பேட்டையில இருந்து இரவுல பல பேர் வண்டியிலயும், கார்லயும் வெளிநாடுகளுக்கு ஏர்போர்ட்டுக்கு போற ஒரு ஊர் இது. இந்த ஊர்ல ராத்திரி ஒரு 8, 8:30க்கு பஸ் இல்லாம சென்னைக்கு, இவங்க தடுத்தா எப்படி அர்த்தம் இது? இவங்க சம்பாரிக்கணும், பிரைவேட் பஸ் சம்பாரிக்கணும். அதனால நாம சம்பாரிச்சுக்கன்னு இடம் குடுத்தா தப்பு இல்லையா? மந்திரியே ஏமாத்துறது இல்லையா? அதனால இத பாருங்க இந்த ஷோவுல. அந்த டிக்கெட்ட உங்களுக்கு காட்டுறேன். ரூ. 10 போட்டிருக்காரு. அவரையும் காட்டுறேன். அவரையும் பாருங்க. மேற்கொண்டு அந்த பஸ் நம்பரையும் பாருங்க. இப்படி பரங்கிப்பேட்டை மக்கள்ல நல்ல ஒரு பயணியர் சங்கம் இருந்து, எல்லா தேவைகளும் வாங்குறாங்க. ரொம்ப அற்புதமா செய்யறாங்க. அவங்களே ஏமாத்திட்டாங்க. இதுதான் செய்தி. அதனால இத மக்களுக்கு தெரிவிக்கணும். இப்படியெல்லாம் சில கண்டக்டர்லாம் பண்ணும்போது தான் பஸ் நட்டத்துல ஓடுது. அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது. இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் பணியில வச்சுக்கிட்டு இருந்தா, அரசாங்கம் தான் கெட்ட பேரோட சம்பாரிச்சுக்கிட்டு போயிடணும். நாளைக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இது மாரி உள்ளவங்கள நடவடிக்கை எடுக்கணும். இப்போ மேனேஜர் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கணும். ஆ அவங்களும் இதுல பங்கு கொள்ளக்கூடாது. எனவே இத ஒரு தகவலுக்காக சொல்றேன். பாருங்க இப்படிப்பட்ட அநியாயங்கள செய்யறாங்க. இதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா, நான் ஒரு 50 வருஷம் மருத்துவராவும், மருத்துவ குடும்பங்க எங்ககிட்ட 5, 6 டாக்டர் ஒரே குடும்பத்தில இருக்கிறோம். ஒரு அனுபவம் சொல்றேன். போலீஸ்காரங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்து யோகா சொல்லிக் குடுக்குற மாரி, இந்த பஸ் கண்டக்டர் அந்த மாரி டிரைவர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண சொல்லி செய்யலாம். ஏன்னா, அவங்க இப்படி வேலையிலேயே அவங்கலாம் டென்ஷன் ஆயிட்டு, மனுஷன மதிக்க கூட தெரியாம, அவங்கலாம் ஒரு மூலக்கோளாறா வந்துடுறாங்க. அவங்களுக்கு அமைதியும், பொறுமையும் குடுக்குற மாரி யோகா கிளாஸ் டெப்போலலாம் வைக்கலாம். அதுதான் பொதுவாகவே பொதுவாக இந்த மன அமைதிக்காக கவுன்சிலிங் குடுக்கறது சில துறைகள்ல நடக்குது. அதுபோல இந்த கண்டக்டர் டிரைவர்களுக்கு கவுன்சிலிங் குடுத்து, மனிதாபிமானத்தில எப்படி வாழணும்னு சொல்லிக் குடுக்கணும்.